சட்டமன்ற தேர்தல் பணிகளை கையாள்வதற்காக கூடுதலாக 1249 பதவிகளை உருவாக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சென்னை, மதுரை, கோவை, சேலம், நெல்லை, திருப்பூர், விழுப்புரம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கூடுதல் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா, நியூசிலாந்து அணிகள் இன்று பல பரீட்சை நடத்துகின்றன. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியை காண அகமதாபாத்தில் ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர். 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் அமரக்கூடிய மைதானம் என்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி 3வது முறையாக சாம்பியன் பட்டம் வெல்ல நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்திய அணி கோப்பையை வெல்ல நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ரசிகர்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தினர். नमः स्वाहा ओम श्री गणेशाय नमः स्वाहा ओम श्री गणेशाय नमः स्वाहा जीतेगा भाई जीतेगा जीतेगा भाई। டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி 33,500 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். சரோஜினி நகரில் புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்வையிட்ட பிரதமர் பெண் பயனாளிகளிடம் வீட்டிற்கான சாவியை ஒப்படைத்தார். रेनू बुराड़ी से जो प्रधानमंत्री आयुष्मान भारत आयुष्मान कार्ड के लिए बुला रहे हैं और अब प्रधानमंत्री स्वनिधि योजना की இந்தியாவின் ஏற்றுமதியை சர்வதேச அளவில் விரிவுபடுத்த மத்திய அரசு புதிய திட்டத்தை தொடங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் உள்ள ஏற்றுமதியாளர்களுடன் இணைந்து செயல்பட 1000 இளம் வல்லுநர்களை பணியமர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் பலன்களை முழுமையாக பயன்படுத்த ஏற்றுமதியாளர்களுக்கு வழிகாட்டுவதே இவர்களின் முக்கிய பணி என்று கூறப்படுகிறது. குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சர்வதேச சந்தையில் நுழைய தேவையான ஆலோசனைகளையும் வழங்குவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளின் ஒரு பகுதியாக சுமார் 2.4 கோடி பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2025 அக்டோபர் 27 அறிவிக்கப்பட்ட பட்டியலின்படி இருந்த எண்ணிக்கையை விட தற்போது 2.4 கோடி பெயர்கள் குறைவாக உள்ளன. இருப்பினும் புதிய விண்ணப்பங்களின் வரவால் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 13 கோடியை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து கூறிய உத்தரப்பிரதேச தலைமை தேர்தல் அதிகாரி நவ்தீப் ரின்வா, வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் மார்ச் 27க்குள் முழுமையாக நிறைவடையும் எனவும் இதைத் தொடர்ந்து ஏப்ரல் 10ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்தார். சென்னை கொளத்தூரில் முடிவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி சார்பில் மாணவர்கள், பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். இன்றைய தினத்தில் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்களோடு வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம்.
சென்னை கொளத்தூர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க முதலமைச்சர் கான்வாய் செல்லும் வழியில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். சீனிவாசா நகர் 3வது பிரதான சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த பைக்குகளை அகற்றுமாறு முன்பே எச்சரிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஆனால் வாகனங்கள் அகற்றப்படாததால் அபராத ரசீது ஒட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் தவேக சார்பில் இலவச வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டது குறித்து விஜயிடம்தான் கேட்க வேண்டும் என்று EPS கூறியுள்ளார். ஒவ்வொரு கட்சியும் தங்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வாக்குறுதிகளை வெளியிடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திருச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் கூட்டத்திற்கான பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பாஜக சார்பில் வரும் மார்ச் 11ஆம் தேதி திருச்சி பஞ்சப்பூரில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் பங்கேற்க உள்ளனர். சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளை தேர்வு செய்வது குறித்து சென்னை சத்தியமூர்த்தி பவனில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் விருப்ப தொகுதிகளின் பட்டியலை காங்கிரஸ் விரைவில் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை காங்கிரஸ் அலுவலகத்தில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அங்கிருந்த நிர்வாகிகள் அவரை வாகனத்தில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சட்டமன்ற தேர்தலில் தவேக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் மார்ச் 10ஆம் தேதி முதல் நேர்காணல். விருப்பமனு அளித்தவர்களிடம் தவேக தலைவர் விஜய் நேர்காணல் நடத்துகிறார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திருச்சி மாவட்டம் சிறுகண்ணூரில் திமுகவின் மாநில மாநாடு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நாளை நடைபெறுகிறது. 10 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் 200 ஏக்கரில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெறும் ட்ரோன் காட்சி வெளியாகியுள்ளது. மதுரையில் மார்ச் 12ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சி நிர்வாகம் மீதான ஊழல் புகாரை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் வரும் 11ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள NDA கூட்டணி பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. விழா ஏற்பாடுகளை ஆய்வு செய்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பொதுக்கூட்டத்தில் 7 லட்சம் பேர் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி வரும் 12ஆம் தேதி தவேக சார்பில் மாநிலம் முழுவதும் போராட்டம் நடைபெற உள்ளது. சென்னையில் நடைபெறும் போராட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை கழக நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் தினத்தன்று ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் திரைப்பட நடிகை KB சுந்தராம்பாளின் முழுவுருவ வெண்கலச் சிலையை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். 1908ஆம் ஆண்டு கொடுமுடியில் பிறந்த சுந்தராம்பாள் தனது வலிமையான குரலால் நாடகம் மற்றும் திரைப்படங்களில் புகழ் பெற்றவராவார். விழாவில் அமைச்சர்கள் மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிலை அமைத்ததற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். தவேக தலைவர் விஜயின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். மகளிர் தின விழாவை முன்னிட்டு சேலத்தில் அதிமுக மகளிர் அணியுடன் எடப்பாடி பழனிசாமி கேக் வெட்டி கொண்டாடி வாழ்த்து தெரிவித்தார்.
இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவின் வாக்குறுதிகள் என்னென்ன என்பதை பட்டியலிட்டார். மேலும் திமுகவின் வாக்குறுதிகள் தொடர்பாகவும் விமர்சனம் செய்தார். ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சியுடைய நிலைப்பாட்டை கருதி அவர் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறாங்க. இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் கூட தான் இப்போ மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் உயர்த்தப்படும் சொன்னேன். அதான் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. இதையும் அவர்கிட்ட கேளுங்க. ஸ்டாலின் உழைக்கிறது மக்களை கற்றுக்கொடுங்க, நிறைய தொழிற்சாலை விஜய் இன்னைக்கு அவரே இலவச அறிவிச்சிருக்காரு. பஸ் இதை நீ அவரை கேளுங்க. நான் சொல்றேன்னு ஒவ்வொரு கட்சி தலைவரும் அவரவர்கள் விருப்பப்படி அவர் தேர்தல் அறிவிப்பு வெளியிடுறாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. இந்த கேள்வியை அவரை தான் நீ கேட்கணும். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் தகராறில் ஈடுபட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட இளைஞர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றபோது கீழே விழுந்து காயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. மானாமதுரையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட இளைஞர் உயிரிழந்ததை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அசம்பாவிதங்களை தடுக்க மதுக்கடைகள் மூடப்பட்டதால் மது பிரியர்கள் தவிப்புக்கு உள்ளாகினர். சென்னை மந்தைவெளியில் மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர் தலையில் கல்லை போட்டு கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மந்தைவெளி பாரதி நகரைச் சேர்ந்த நிஷாந்த் என்பவரது வீட்டிற்குள் புகுந்த 3 பேர் அவரிடம் தகராறு செய்து தலையில் கல்லை போட்டு கொலை செய்துள்ளனர். இதற்கிடையே நிஷாந்த் கொல்லப்பட்ட ஆத்திரத்தில் அவரது தம்பி நவீன் கையில் அரிவாளோடு தகராறு செய்து சீனிவாசன் என்பவரை வெட்டியதில் அவரும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போலீசார் நடத்திய விசாரணையில் நிஷாந்துக்கும் பிரவீன் என்பவரது மனைவிக்கும் தகாத உறவு இருந்ததும் இந்த பிரச்சனையில் பிரவீன் தனது கூட்டாளிகளுடன் வந்து நிஷாந்தை கொலை செய்ததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து பிரவீன் மற்றும் அவரது கூட்டாளிகள் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் உள்ள நகைக்கடையில் இந்திய தர நிர்ணய அமைவன அதிகாரிகள் திடீரென சோதனை நடத்தினர். இதில் அரசு விதிமுறையை மீறி ஹால்மார்க் முத்திரை வைக்கப்படாமல் விற்பனைக்கு வைக்கப்பட்ட சுமார் 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1/2 கிலோ தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக நகைக்கடை உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சங்கரன் கோவில் எலுமிச்சை மார்க்கெட்டில் எலுமிச்சை பழத்தின் விலை உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் விவசாயிகள் கொண்டு வந்த எலுமிச்சை பழங்கள் ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டது. இதில் 1 கிலோ எலுமிச்சை பழம் 120 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த வாரம் 60 முதல் 80 ரூபாய் வரை இருந்த விலை தற்போது அதிகரித்துள்ளது. இதனால் எலுமிச்சை விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே 7 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக இளைஞரை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து குற்றவாளியை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சாலை மறியலும் நடைபெற்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. சம்பவம் நடைபெறும் முன்பு பதிவான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் படுகொலை செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளி ஜான் மார்க் உடலை உறவினர்கள் 6 நாட்களாகியும் வாங்க மறுத்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். டீக்கடை அருகே நின்றிருந்தவர்களை அரிவாளால் தாக்கிய சம்பவத்தில் ஜான் மார்க் மற்றும் வடமாநில தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் மற்றும் அரசு வேலை வழங்க வேண்டும் என கிராம மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
கொடைக்கானலில் நிலம் ஆக்கிரமிப்பு விவகாரத்தை எதிர்த்து தேவாலயத்தைச் சேர்ந்த பாதிரியார்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோக்கஸ் வாக் அருகே உள்ள நிலம் தேவாலயத்திற்கு சொந்தமானது என கூறி மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. நீண்ட நேரம் காத்திருந்த சுற்றுலா பயணிகள் மறியல் செய்தவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. போலீசார் சம்பவ இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வருகின்றனர். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் சாமி தரிசனம் செய்தார். சனி பெயர்ச்சியை முன்னிட்டு கோயிலுக்கு வந்த அவர் சனி பகவான் சன்னதியில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு வழிபட்டார். அவரை கண்ட பக்தர்கள் செல்ஃபி எடுக்க திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கோவில் ஊழியர்கள் பெரும் சிரமத்துடன் அவரை பாதுகாப்பாக வெளியேற்றினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவகார்த்திகேயன் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பெண்களுடைய ஒரு எம்பவர்மெண்ட் பற்றி, முன்னேற்றம் பற்றி, அவங்களுடைய கோர்ஸ் பற்றி ஒரு படம் பண்ணியிருக்கிறோம் தாய் கிழவின்னு சொல்லி. அதுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கும் மீண்டும் ஒருமுறை மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. திருப்பத்தூர் அருகே மான் வேட்டையின் போது நாட்டு துப்பாக்கி வெடித்து உயிரிழந்த நபரை உறவினர்கள் யாருக்கும் தெரியாமல் எரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புங்கம்பட்டு நடுவூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் மற்றும் பழையபாளையம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் ஆகிய இருவரும் இரவு மானை வேட்டையாட சென்றனர். அப்போது ராஜேஷ் புளிய மரத்தின் மீது ஏறிய போது நாட்டு துப்பாக்கி வெடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் ராஜேஷின் உடலை டோலி கட்டி கொண்டு வந்து உறவினர்கள் அதிகாலையில் வீட்டின் அருகே நிலத்தில் வைத்து உடலை எரித்துள்ளனர். இதுகுறித்த தகவலின் பேரில் திருப்பத்தூர் கிராமிய போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். மான் வேட்டைக்கு பயன்படுத்திய நாட்டு துப்பாக்கி, வெடிபொருள், டார்ச் லைட் போன்ற பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இறந்தவரின் உடலை யாருக்கும் தெரியாமல் எரித்ததால் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் உறவினர்களுக்கு எதிராக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் இடிந்தகரையில் மீன்பிடி படகுகளில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நடுக்கடலுக்கு சென்று கேக் வெட்டி மகளிர் தினத்தை உற்சாகமாக கொண்டாடினர். திமுக சார்பில் மகளிர் தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் இடிந்தகரையைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் 5 படகுகளில் நடுக்கடலுக்கு சென்றனர். அங்கு ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை கூறி கேக் வெட்டி மகளிர் தினத்தை கொண்டாடினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே திருமணத்திற்கு மறுத்த இளம் பெண்ணை கத்தியால் குத்திய காதலனை போலீசார் கைது செய்தனர். பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சுரேஷ் கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்த உறவினர் பெண்ணை காதலித்து வந்த நிலையில் திருமணத்திற்கு பெண்ணின் வீட்டார் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் அந்த பெண்ணை சுரேஷ் கத்திரிக்கோளால் குத்தி உள்ளார். கழுத்தில் பலத்த காயமடைந்த அந்த பெண் தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து சுரேஷை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோவில் மாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தனர். இதையொட்டி கடந்த மாதம் 24ஆம் தேதி கன்னிமார் தீர்த்தம் எடுத்து 30,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்த நிலையில் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று மாரியம்மன் கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு வந்த ஜூனியர் என்டிஆரை பார்க்க குவிந்த ரசிகர்களால் எஸ்கலேட்டர் உடைந்தது. ஜூனியர் என்டிஆரை பார்ப்பதற்காக வரும் வழியிலும் மருத்துவமனை வளாகத்திலும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்டதால் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. சில ரசிகர்கள் அவருடன் புகைப்படம் எடுக்க முயன்றபோது மருத்துவமனை வளாகத்தில் உள்ள எஸ்கலேட்டர் உடைந்தது. கூட்ட நெரிசலில் சிக்கிய ஜூனியர் என்டிஆரை பாதுகாவலர்கள் நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். இந்த சமயத்தில் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் சிறிது தடியடி நடவடிக்கை எடுத்து தடுக்க முயற்சி செய்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் ₹1 ஷூ என்று அறிவிக்கப்பட்டதால் கடை முன்பு குவிந்த பொதுமக்கள். ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் ஹோலி பண்டிகை முடிந்து 5வது நாளில் வரும் ரங்க பஞ்சமியை பொதுமக்கள் உற்சாகத்துடன் கொண்டாடினர். ராஜவாடா அரண்மனை முன்பாக திரண்ட ஆயிரக்கணக்கானோர் வண்ண பொடிகளை தூவி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மலேசியா ஏர்லைன்ஸ் விமானம் MH370 மாயமாகி இன்றுடன் 12 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. தெற்கு இந்திய பெருங்கடலில் நடத்தப்பட்ட புதிய தேடுதல் வேட்டையிலும் எந்த தடயமும் கிடைக்கவில்லை என்று மலேசியாவின் வான் விபத்து புலனாய்வு பிரிவு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டுப்படைகள் 9வது நாளாக தீவிர தாக்குதலை நடத்தி வருகின்றன. எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, எரிபொருள் கிடங்குகளை குறிவைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதில் 6 பேர் உயிரிழந்தனர். தாக்குதலில் ஈரானில் இதுவரை 1300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தொடர்ச்சியான தாக்குதல்களால் சுமார் 1 லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாக்குதல் காரணமாக பல நகரங்களில் வீடுகள், எரிபொருள் கிடங்குகள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. குவைத்தில் அரசுக்கு சொந்தமான பல்லடுக்குமாடி கட்டடம் மீது ஈரான் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதால் கட்டிடம் முழுவதும் தீப்பற்றி எரிந்தது. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள எரிபொருள் சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்தும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. மத்திய கிழக்கில் நாளுக்கு நாள் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் தேவை ஏற்பட்டால் ஈரானுக்கு அமெரிக்க தரைப்படை அனுப்பும் என ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்திலிருந்து மியாமி நகரத்திற்கு பயணம் செய்யும் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரானுக்கு தரைப்படையை அனுப்ப மிகவும் வலுவான காரணம் வேண்டும் என்றும் அந்த காரணத்தை தாம் தற்போது கூற முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். போரின் அடுத்த கட்டத்தில் ஈரானில் உள்ள அதிக செறிவு கொண்ட யுரேனியம் கையிருப்பை கட்டுப்படுத்த அமெரிக்கா
அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தங்களது சிறப்பு படைகளை அனுப்ப இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது.